பாமக வழக்கறிஞர் கே பாலு செய்தியாளர்களை சந்திக்கிற நிலை காட்சிகளை பார்க்கலாம். எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எனவே இது பொதுக்குழு அல்ல. நம்ம பொதுக்குழுவாக நினைச்சுக்கிட்டு இதை பேச வேண்டாம். ஆனால் அதே வேளையில் அங்கே நடைபெற்றது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு செயற்குழுல ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடக்கும். பிறகு பொதுக்குழுவில் தான் அதை எல்லாவற்றையும் ஆய்வு செய்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே நேர்மாறா 3 மணி நேரம் செயற்குழு நடக்குது. அவருங்க பேசுனது நடந்தது ஊடகத்தில் வெளிவந்ததை வச்சு நான் பேசுறேன். பொதுக்குழு நடந்தது 20 நிமிஷம். குறிப்பா பொதுக்குழுல மருத்துவர் ஐயா பேசல, அவங்க சொல்ற கௌரவ தலைவர் பேசல, அவங்க சொல்ற செயல் தலைவர் பேசல. வி.கே. மணி மட்டும் சொல்றாரு, எல்லாருக்கும் பசிக்குது, நேரம் இல்லை, அதனால செயற்குழுல நிறைவேற்றப்பட்ட 27 தீர்மானத்தையும் அப்படியே பொதுக்குழு நிறைவேற்றிருக்கு. ஒரு பொதுக்குழுவில் நிறுவனர் மற்றும் தலைவர்கள் பேசாம ஒரு பொதுக்குழு நடக்கிறதுங்கிறத பொதுக்குழுவாகவே நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுல அந்த இதில் பேசினவங்க யாருன்னா பொதுக்குழுன்னு ஜி.கே. மணி அறிவித்த பிறகு அதில் பேசுனவங்க நெடுஞ்சன் ஒருத்தர் பேசினாரு, பரந்தாமன் பேசினாரு, சுப்பிரமணிய ஐயர் பேசினாரு, துரைகோவின் பேசினாரு, கணபதியும் பேசினாரு. நீங்க எடுத்து பார்த்துக்க. இந்த இன்னைக்கு நடந்த பொதுக்குழு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த ஒரே ஒரு மொத்த ஓவரா அந்த ஒரு சீடி எங்களுக்கு போடும். ஒரு காலத்திலையும் இவங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை இவங்க நினைக்கிற மாதிரி தலைவராகவோ அல்லது எந்த பொறுப்புக்கும் அவர்களால் வரவே முடியாது. நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன், இவங்க ஒரு நிகழ்வுலையும் எங்களுக்கு புதிதாக எங்கள் பக்கத்தினுடைய வாதத்தை வலு சேர்ப்பதற்கான ஆதாரங்களையும் அதற்கு தேவையான சான்றுகளையும் எங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு அவங்க தீர்மானங்கள் 27 தீர்மானத்தினுடைய நகல் எல்லா ஊடகங்களுக்கும் வந்திருக்கு. அந்த ஊடகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி புத்தாண்டு மாநில செயற்குழு கூட்ட தீர்மானங்கள் இதுதான் அவங்க கொடுத்தது. இதுல வந்து என்ன தீர்மானம்? செயற்குழு கூட்டத்தினுடைய தீர்மானங்கள் தான் இதுல வெளியிருக்கு. இந்த செயற்குழு கூட்ட தீர்மானத்தில் முதல் தீர்மானம் தான் அந்த அரசியல் தீர்மானங்கள். அதிலும் 2 முரண்பட்ட நிலைகளை அவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஒன்று, ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முன்பாகவே 17/8/2025 புதுச்சேரி அருகில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டர்ல பொதுக்குழுல மருத்துவர் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இந்த மருத்துவர் ஐயா அவர்கள் இதுவரையில கட்சி தலைவரா 4 முறை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரே வருஷத்துல 4 முறை தொடர்ந்து தலைவரா தேர்ந்தெடுக்கிற ஒரே வினோதம் இப்ப அவங்களால தான் நடந்திருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா 10/4/2025 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் திரும்பி ஒரு முறை ரீகலெக்ட் பண்றதுக்காக சொல்லுவேன். 10/4/2025 ஐயா தன்னைத்தானே தலைவரா அறிவிச்சுக்கிட்டார். திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் கூட்டுறாரு, நான் தான் சொல்றாரு. அது சம்பந்தமா நாங்கெல்லாம் விமர்சனம் பண்ணோம், பொதுக்குழு தான் முடிவெடுக்கணும். பிறகு தலைமை நிர்வாக குழு 29/5/2025 28 வரைக்கும் அன்புமணிக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. 29ஆம் தேதி தலைமை நிர்வாக குழு கூடி மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக அறிவிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிலும் ஒன்று இந்த நேரத்தில் சொல்றேன், 29/5/2025 நிர்வாக குழு தலைமை நிர்வாக குழு நடந்ததாக ஒரே ஒரு செய்தி கூட வெளிவரவில்லை. அப்படி ஒரு நிர்வாக குழுவே நடைபெறல. ஆனால் அறிவிப்பு மட்டும் வெளியே வந்தது. நிர்வாக குழுனா நடக்குதுன்னு சொல்லணும், நிர்வாக குழு நடந்ததா சொல்லி ஊடகங்களுக்கு வரணும். ஆனால் அறிவிப்பு மட்டும் நிர்வாக குழுவில் என்று 29/5. அதற்கு பிறகு செயற்குழு கூட்டம் 8/7/2025 நடந்துச்சு. அந்த டேட்டை மட்டும் நீங்க நினைவு வச்சீங்க. இந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி அதை புரிய வைக்க போறேன். 8/7/2025 செயற்குழுவில் அதுல வந்து தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை தேர்வு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகுதான் சங்கமித்ராவில் வந்து 17/8/2025 ஒரு பொதுக்குழு அவங்க நடத்துறாங்க. அந்த பொதுக்குழு நடத்தி அதனுடைய முடிவுகளை அவங்க வந்து நம்ம டெல்லிக்கு அனுப்பினாங்க. அந்த அனுப்பின பொதுக்குழுவை டெல்லி நிராகரித்தது. ஆனால் 17/8க்கு முன்னாடி 9/8/2025
நம்ம மகாபலிபுரத்தில் நாங்கள் நடத்தின பொதுக்குழுவை ஏற்று அது டெல்லிக்கு சென்று அதற்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் வழங்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை நீட்டித்து ஒரு உத்தரவை கடிதத்தை எங்களுக்கு அனுப்பினார்கள். அதற்கு பிறகு இவர்கள் பல்வேறு படையெடுத்து டெல்லிக்கு சென்று நாங்கள் இத்தனை கடிதங்கள், நிறைய கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, இத்தனை கடிதங்கள் கொடுத்து நாங்கள் கேட்டோம். அந்த கேட்டதுக்கு அவங்க பதில் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பதிலில் நீங்கள் இதற்கு முன்பாகவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருப்பதற்கான சான்றுகள், பதிவுகள் எங்களிடம் உள்ளது, வேறு பதிவுகள் எங்களிடம் இல்லை. எனவே இது தொடர்பாக நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நாடிக்கொள்ளுங்கள். இதுதான் டெல்லி சொல்லுச்சு. என்ன பண்ணாங்க? இங்க மகாபலிபுரத்தில் நடைபெற 9/8/2007 நடக்கிற அந்த கூட்டத்தை பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு போட்டாங்க. அது வந்து 8/8 வந்துச்சு, முதல் நாள் வந்துச்சு. ஆனந்த பகடேஷ் நீதிபதி அவர்கள் தான் தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த பொதுக்குழுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிவில் நீதிமன்றத்தில் உங்கள் பிரச்சனையை தீர்த்துங்கன்னு இந்த கோர்ட்டு சொல்லுது. பிறகு 4/12/2025 அங்கே டெல்லியில் அவங்க போட்ட வழக்கு, இந்த வழக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு போட்ட வழக்கு. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவில் நீதிமன்றத்தை நாடிங்கள், 2 நீதிமன்றமும் சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அடுத்த ஆண்டு வரை அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. இதுவரையில் இவங்க சொன்னது, இப்போதான் நான் உங்களுக்கு செய்தி சொல்ல வரேன், இதுவரையில் கட்சியினுடைய நிறுவனராக இருந்த மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராக 29/8/2025 தொடர்கிறார். ஏன்னா 2022 3 வருஷம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தான் முதலாக அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறதாக அறிவிக்கிறார். ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். அபத்தம், கேலி கூத்து, காமெடி எல்லாவற்றுக்கும் இவங்க வந்து சிறந்த உதாரணமாக இவங்க எடுத்துருக்காங்க. நான் ஊடக நண்பர்களை பார்த்து நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் தப்பு பண்ணுறேன், நாங்கள் கொடுக்குற ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் வந்து இந்த தவறு இருக்குது, இந்த பிழை இருக்குது, நீங்கள் எங்களுக்கு கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். அவங்க வந்து இன்றைக்கி நடத்திட்டு இதுதான் பொதுக்குழு, இதுதான் செயற்குழு என்று அவர்கள் சொல்கிறது, அது ஊடகங்களில் வர்றது, அதற்கு நாங்கள் திரும்பி அதுக்கு பதில் சொல்கிறது, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல சொல்கிறேன், அவர்கள் கூற்றுப்படுவே. அதைத் தொடர்ந்து, அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 4/12/2025 தீர்ப்புக்கு பின்னர் 17/12/2025 தைலாபுரத்தில் பாமக அலுவலகத்தில் நடைபெற்ற மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் செயல் நிர்வாகம், முரளி அவர்கள் பொருளாதாரம் ஒருமனதாக தேர்வு சொன்னார். அதைத் தொடர்ந்து 29/12/2025 சேலம் சோன்சோ என்ற முகவரியில் மாநில பொதுக்குழுவில், அதாவது இந்த ரெசல்யூஷன் வந்து செயற்குழு ரெசல்யூஷன், ஆனால் இங்கே கடைசியாக அவங்க சொல்றது வந்து மாநில பொதுக்குழுவில் இதுக்குள்ள இருக்குது. அதைத் தொடர்ந்து மாநில குழு தலைவராகவும், அதைத் தொடர்ந்து இன்று அரங்கில் மாநில பொதுக்குழுவில் ஏற்கனவே, இப்பதான் நீங்க நோட் பண்ணணும், ஏற்கனவே நிர்வாக குழு மற்றும் செயற்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், அப்புறம் இவங்கள சொல்றாங்க, அவங்க ஜி.கே. மணியும் திருமதி இவங்க காந்தியும் சொல்றாங்க, மன்சூர் உட்பட ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அவங்க கூற்றுப்படி, அவங்க சொல்ற இந்த தீர்மானத்தின்படி, இது வந்து ஒரு குப்பத்தட்டில் போட வேண்டியதுதான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே வேளையில் இவங்க கூற்றுப்படி இன்னைக்கு முன்னாடி வரைக்கும் செயற்குழுலையும் தலைமை நிர்வாக குழுவில் மட்டும்தான் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதாவது தேர்தலுக்கு டெல்லி தீர்ப்பு கொடுத்தது இன்னைக்கு முதல் முறையாக வைக்கிறதாகவும் சொல்றாங்க. நான் கேட்குறேன், ஒரு கட்சியின் தலைவராக புதிதாக ஒருவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அதுதான் முன்னெடுக்க விதி 15-16 சொல்றோம். இன்னைக்கு தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா, இதற்கு முன்பு வரை இந்த கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறார் என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்
பொதுக்குழுல வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் நம்ம வந்து உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புவது என்னவென்றால், இப்படி ஒரு அபத்தமான ஒரு தீர்மானத்தை இதுவரையில் கண்டிருக்கவே முடியாது. இன்னொன்று, ஒரு செயற்குழு ஆரம்பிக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பேசுகிறார்கள். கடைசியாக ஒரு 20 நிமிஷத்தில் திடீர்னு ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து பேசிட்டு அதற்கு பிறகு பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு தீர்மானம்னு போட்டு செயற்குழு தீர்மானம்னு சொல்லிட்டு பொதுக்குழுன்னு கொடுத்து இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதில் 2 விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேலிக்கூத்துன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு கேலிக்கூத்து நடந்திருக்கு. என்னன்னா, பசுமை தாயகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்றப்பட்டு திரு ஸ்ரீகாந்தி அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிருக்கிறது. உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு அமைப்புன்னா அந்த அமைப்பு தான் கூடி ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவங்க கூற்றுப்படி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுன்னு சொல்றாங்க. ஆனா சௌமியா அன்புமணிய பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு மாற்ற முடியுமா? இந்த கேள்வி நல்லா நீ உங்களுக்குள்ளாவே இந்த கேள்வி கேளுங்க. பசுமை தாயகத்தினுடைய அமைப்பு, இங்கே என் அருகில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருள் அவர்கள் பசுமை தாயகத்தினுடைய செயலாளர், பசுமை தாயகம் துவங்கியிலிருந்து செயலாளர். இன்னைக்கு அவர் பக்கத்தில் இருக்கிறார். பசுமை தாயகத்திலிருந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்கு, ஜெனரல் கவுன்சில் இருக்கு. எந்த விஷயமாக இருந்தாலும் பசுமை தாயகம் என்பது சாதாரணமான அமைப்பு அல்ல. ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ. அப்படிப்பட்ட ஒரு ஐநா மன்றத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்டு மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கும் சொல்லுகிறேன், சுற்றுச்சூழல் குறித்து, நீர்வளம் குறித்து, இங்கு இருக்கக்கூடிய சுகாதார நிலை குறித்து சௌமியா அன்புமணி அவர்கள் ஐநா மன்றத்தில் மட்டுமல்ல பல்வேறு உலக நாடுகளில் சென்று சிறப்பாக பசுமை தாயகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பே இல்லாத வேறொரு அமைப்பு அவரை மாற்றியதாக சொல்றாங்க. அதில் இன்னொரு கூடுதலான தகவல் சொல்றேன். பசுமை தாயகம் என்பது அறக்கட்டளையின் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. ட்ரஸ்ட் ஆக்ட்ல பதிவு பண்ணது. ட்ரஸ்ட் ஆக்ட்ல பதிவு பண்ணும்போதே அதற்கான பைலா என்பது உருவாக்கப்படும். பசுமை தாயகத்தின் பைலாவின் படி இதற்கு முன்பு தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தார். அவருடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து சௌமியா அன்புமணி அவர்கள் தலைவராக வந்தார். இந்த அடிப்படையெல்லாம் இன்னைக்கு ஜி.கே. மணி அவர்கள் காத்துல பறக்க விட்டுட்டார். அவர் இத்தனை ஆண்டுகள் பொதுக்குழுவை, செயற்குழுவை சிறப்பாக நடத்துகிறார், ஓய்வறியாத உழைப்பாளி, தியாக செம்மல், எல்லா பட்டத்தையும் வாரி வழங்கிட்டோம். ஆனா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அருகில் இல்லாததால் ஒரு பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் எப்படி கூட்ட வேண்டும் என்ற அடிப்படை மூகாந்திரம் கூட இல்லாமல் ஜி.கே. மணி அவர்கள் இன்றைக்கு ஒரு கேலி கூத்தை இதுல அரங்கேற்றிருக்கிறார். இதுவரையில் விவரம் தெரிஞ்சவர் விவரம் தெரியாம போயிட்டாரா, அல்லது நாங்க வெளியில வர்றதுனால அவருக்கு விவரம் தெரியாம போயிடுச்சா, அல்லது விவரம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா திமுக என்கிட்ட இப்படிதான் சொல்லியிருக்கு, அவங்க சொல்றதை நாங்க செய்யறோம், அதை செய்யணுங்கிறதா என்னுடைய வேலை அப்படின்னு செய்யறாரான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நடந்த செயற்குழு மாதிரி பொதுக்குழு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு கேலிக்கூத்து நடந்ததே கிடையாது. எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு முறையாக, எவ்வளவு கண்ணியமாக அந்த பொதுக்குழு செயற்குழு என்பது நடைபெறும் தெரியுமா? ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவர் பக்கத்தில் கொடுக்குறாங்க, ஐயாவை பற்றி சொல்றாங்க, ஐயா கண்ணீர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பற்றி நீங்க நாங்கள் இப்படி பண்றீங்க கேட்பீங்க, எல்லாம் கேள்வி கேட்பீங்க. நெருப்பு மாதிரி போன்றவர் ஐயா அவர்கள். அவரோட ஒரு பேப்பரை, ஒரு கையில் ஒரு செய்தியை சொல்றீங்கன்னா அது ஒரு கைக்கு வந்துருச்சுன்னா அதை கையாளக்கூடிய இடம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2006ஆம் ஆண்டு டெல்லியில நம்ம இருக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணிகள் உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்கான அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அது இருந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் போகின்ற பொழுது அங்க இருந்தக்கூடிய உயர் தலைவர்கள் எல்லாம் எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த அரங்கத்தில் இது என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. லாலு பிரசாத் யாதவ் இருக்கிறார், சிதம்பரம் இருக்கிறார், இது போன்ற உயர்ந்த தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் அல்ல அதை பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கையில் இந்த பேப்பர்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு
நான் இதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு வந்த, இன்னைக்கு நடக்குமா நடக்காதா தெரிஞ்சாகணும் என்று அன்றைக்கு சிங்கம் போன்று கர்ஜித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இது எல்லாருக்கும் ஊடக நண்பர்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அவரை அமர வைத்துவிட்டு பொதுக்குழு எது, செயற்குழு எது, என்ன தீர்மானம், என்ன முடிவு ஐயா கேட்கிறாரு. இன்னைக்கு எத்தனை தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறாரு. 27 அப்படிங்கிறார். 27. எப்படிப்பட்ட ஒரு தலைவர், அரசியல் தலைவர், எவ்வளவு சிறப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தியவர். 2026 அவ்வளவு சிங்கம் போன்று கருத்தித்த எங்கள் மருத்துவரையா இன்றைக்கு யாரோ கொடுக்கக்கூடிய பேப்பரில் கொடுக்கக்கூடியதை எழுதி அவர் சொல்லக்கூடியதை படித்து இன்னைக்கு அதை சொல்லக்கூடிய இடத்தில் அவரை கொண்டு போய் ஒரு பொம்மையை போன்று எங்கள் மருத்துவரையா அவர்களை மாற்றியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒவ்வொரு தொண்டரும் இன்றைக்கு நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். அவரை அழைத்து மேடையிலே உட்கார வைத்து அவர் ஏதோ ஒரு கனவு கண்டதை போன்றும் அவர் ஏதோ ஒன்று சொல்லி அதற்கு பிறகு 2 பேரும் அதை தொடைத்து விட்டு பேசுகிறார். பல செய்திகளை என்னால் இங்கே சொல்ல முடியும். அதில் ஒரு செய்தி ரொம்ப அதிகமாக அவங்க ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்க எங்கள் ஐயாவுடைய சின்னையாவுடைய சகோதரி அக்கா. அதனால் அவங்க ஒரு தம்பியை அக்கா அவங்க வீட்டில் குடும்பத்தில் அவங்க எப்படி ஒன்றாலும் ஒரு அன்பாக பேசும்போது வாடா போடான்னு பேசுறதுலாம் உண்டு. இன்றைக்கி எங்கள் கட்சியினுடைய தலைவர் பொது அரங்கில் இதுபோன்று பேசுவதை ஸ்ரீகாந்தி அவர்கள் நிறுத்திக் கொள்கிறது. இது பாட்டாளி மக்கள் கட்சி பல தொண்டர்கள், பல நிர்வாகிகள், பல பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். ஏதோ உங்கள் வீட்டு குடும்ப பிரச்சனை மாதிரி நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது. அவங்க மேலே உட்காந்துக்கிறது, இன்னொரு மகனை விட்டு பேச வைக்கிறது, இன்னொரு மகனை முன்னாடி உட்கார வச்சுக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. எடுப்பார் கைப்பிள்ளையாது. நான் கேட்குறேன், நீ எப்போ வந்த, நீ என்னைக்கு தலைவரானன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன் ஸ்ரீகாந்தி அவர்களை பார்த்து, நீங்கள் கட்சிக்கு எப்போ வந்தீங்க? உங்களை செயல் தலைவரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியில் அவர் முதல்ல அவர் பதவியேற்றது 1994. அவர் வந்து பசுமை தாயம் 98, 1998 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகத்தினுடைய தலைவராகிறார். அதற்கு பிறகு 2004 இளைஞரணி தலைவராகிறார். ஏறக்குறைய 27 ஆண்டுகள் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் மருத்துவர் ஐயாவினுடைய மகன். மருத்துவர் ஐயா சில சபதங்களை செய்தார் என்ற அடிப்படைக்காகவே பல்வேறு தருணங்களில் அவருக்கு உரிய பதவிகள் அவருக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்கிறது. இந்த தீர்மானத்தில் பேசுறாங்க. ஒரு தகவலுக்கு உங்களுக்கு சொல்றேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகுதான் அங்கீகாரத்தையே பாட்டாளி மக்கள் கட்சி இழந்துச்சுங்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்கீகாரம் எப்பொழுது இழந்தது? 2009 ஆண்டு இழந்தது. அப்ப யாரு தலைவர்? GK மணி தலைவர். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரானது 2022. இந்த இடைப்பட்ட காலத்தில் 2011, 2014, 2019, 2021 இந்த தேர்தல்கள் எல்லாம் தலைவராக இருந்தது யார்? GK மணி இருந்தார். இந்த தேர்தல் எல்லாம் கூட்டணியை முடிவு செய்தது யார்? மருத்துவர் ஐயா முடிவு செய்தார். எனவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தவுடன் உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு, அங்கீகாரத்தை இழந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இது உண்மை அல்ல. இன்னொன்று, இந்த பொதுக்குழு கூடுவதற்கு முன்பாகவே அவர்கள் சொன்னது என்னன்னா, இன்றைக்கு பொதுக்குழுவில் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம், அதற்காகத்தான் இந்த பொதுக்குழு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு சொன்னாங்களா? அதை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த முடிவுகள் வந்து டெல்லியில் இருந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் முழுமையாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று மருத்துவர் ஐயா அவர்களுடன் எந்த அரசியல் கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யாரும் முன்வரவில்லை என்ற காரணத்தினால் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரம் என்று கொடுத்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு கேலி கூத்து நடந்தது. ஒரு பொது விளம்பரம் வந்தது. அதை பார்த்திருப்பீங்க, நிறைய நண்பர்கள் பார்த்திருப்பீங்க. 2 டைப் ஆஃப் விளம்பரம் சார். ஒரே அமைப்பு, 2 விதமான விளம்பரங்கள். சில பத்திரிகையில் ஒரு விளம்பரம், சில பத்திரிகையில் வேறொரு விளம்பரம். அந்த ஒட்டுமொத்த விளம்பரத்தினுடைய சாரம்சம் என்னன்னா,
யாரோடையும் நீங்களாம் பேச்சுவார்த்தை நடத்திடக்கூடாது. நீங்கள் அது மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா உங்கள் மீது வந்து நீதிமன்ற அவமதி வழக்கு தொடரப்படும். யார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தான் இருக்கோம், எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். இதுக்காக அவங்க செஞ்ச செலவு எவ்வளோ தெரியுமா? எத்தனை லட்சம் ரூபாயை செலவு செய்திருக்காங்க தெரியுமா? ஒரு பொது அறிவிப்பு ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தித்தாளில் வெளியிட வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு கவனமாக இருக்கணும். ஊடக நண்பர்களாகி உங்களுக்கே தெரியும். நான் வழக்கறிஞர், பல்வேறு தருணங்களில் கோர்ட் நோட்டீஸை கொடுப்போம், வாங்கி உடனே பதிவு பண்ண மாட்டாங்க. அதுக்காக லீகல் டீம் இருக்கும், அதுக்காக எடிட்டோரியல் பார்ப்பாங்க. அந்த இது வந்து லீகல் ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் கூட இந்தியன் எக்ஸ்பிரஸும் தினமணியும் இதை வெளியிடவே இல்லை. நான் விசாரித்ததில் அவங்க வந்து இது வந்து சட்டப்பூர்வமானதாக இல்லை, அதனால் பண்ண மாட்டாங்க. அதில் இன்னும் சில பேர் நிறைய கதைகள்லாம் எழுதிட்டாங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு பிரித்து அதை 2 விதமாக பண்ணிட்டாங்க. சில பேர் கொடுத்ததை வாங்கி இப்போ நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்க நம்ம இதில் ஊடகத்தில் வந்து பத்திரிக்கை, அவங்க கொடுக்குற விளம்பர பிரிவு கொடுத்தா போட்டு தான் ஆகணும்னு போட்டுறாங்க. ஆனால் அந்த விளம்பரம் என்பது ஒரு 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 அது சட்டப்பூர்வமான விளம்பரமா, தலைமை நிலையத்தினுடைய விளம்பரமா, அல்லது அதில் கீழே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞருடைய அறிவிப்பா, என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னே தெரியல என்று கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்றைய பொறுத்தவரையில் நடைபெற்ற இந்த கூட்டம் என்பது பொதுக்குழுவே அல்ல, அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதையும் எங்களை கட்டுப்படுத்தாது. அதில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தனையும் முன்னுக்கு பின் முரணாக அதில் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு கூட நிலைமை. எனவே இந்த விஷயங்களை ஊடகங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறோம். இன்றைக்கு பொதுக்குழு என்றால், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு என்றால், ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லப் போகிறது, என்ன அரசியல் செய்தியை சொல்லப் போகிறது என்று பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நடைபெற்ற பொதுக்குழுவில் வேற எந்த விவாதமும் கிடையாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியை இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களையும் திட்டுவதற்காகவென்றே ஒரு பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு பொதுக்குழு, வேற ஒண்ணுமே இன்னைக்கு விவாதிக்கல. இன்னைக்கு ஏதாவது தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனம் வந்திருக்கிறதா? திட்டங்கள் குறித்து ஏதாவது விமர்சனங்கள் வந்திருக்கிறதா? தமிழகத்தினுடைய தேவை குறித்த விமர்சனங்கள் வந்திருக்கிறதா? எதிர்காலத்தில் எந்த அடிப்படையில் எதனால் எதற்காக எந்த யாருடன் கூட்டணி வைக்க போகிறோம் என்பதற்கான அறிவிப்புகள் வந்திருக்கிறதா? நான் இப்போ இதெல்லாம் சொல்றது வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்துக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே வேளையில் நாங்கள் இதை சொல்லித்தான் ஆக வேண்டிய நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடகத்தை இன்னும் எவ்வளவு தூரம் ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற நாடகத்தை இன்னைக்கு முழுமையாக நடத்துவது, அவரை இயக்குவது ஜி.கே. மணி அவர்கள்தான். அவர்களால் தான் இது போன்ற கேலி கூத்தும் இது போன்ற ஒரு அரசியலில் அடிப்படை இல்லாத ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. மிக உயர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை இதைவிட அவரை அவமதிப்பதற்கு, இதைவிட அவரை ஒரு தவறான இடத்தில் உட்கார வைத்து பொதுமக்கள் மத்தியில் இப்படி ஒரு எல்லோரும் அவரை மருத்துவர் ஐயா அவர்களை பார்ப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கியிருப்பது ஜி.கே. மணி. அவர் முகத்திரையை நாங்கள் இதற்கு முன்பாகவே கிழித்து விட்டோம். அவருடைய சாயம் என்பது விழுத்து விட்டது. அவர் இனி பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் போடக்கூடிய இந்த இரட்டை வேடத்தை நம்புவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, தமிழகத்திலே யாரும் இன்றைக்கு தயாராக இல்லை. ஜி.கே. மணி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சியில் இருந்த ஒருவரை நீக்குவதற்காக பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து தமிழ்நாடு முழுதும் கொண்டாடிய பெருமைக்குரியவர் தான் ஜி.கே. மணி. எனவே எங்களுடைய பயணம் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நாங்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற ஒரு அநாகரிகமான, தரக்குறைவான பொது மேடையில் இது போன்று பேசக்கூடிய இந்த பேச்சுகள்லாம் நிறுத்தணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிடலாமா? இன்னைக்கு அவங்க ஐயா சொன்னார், அதை அந்த அம்மா சொன்னாங்க. அவங்களுக்கு நாங்கள் இப்போ தாங்க வந்திருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு இவங்க படிச்சுக்கிட்டு பாவம் அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. அதில் ரொம்ப அவங்கள பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். இந்த பேட்டியே அதுக்காக தான். ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, அவர் இயக்கப்படுகிறார்.
அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கப்படுது, அவரை சொல்ல சொல்கிறாங்க. இது அதாவது இதில் இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா, அந்த கழுத்தை நெரிச்சாங்க அந்த மாதிரி வந்துருச்சு பதவி கொடுத்தாங்கன்னா அதுவே உண்மை இல்லை. அப்படி ஒரு நிகழ்வே கிடையாது. ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். எப்படி ஒரு வீடியோ போட்டாங்க, யாரை போட்டாங்க, அவர் யார், அவர் என்ன கொடுத்தாங்க சொல்ல சொல்லுங்கள். கட்டுக்கதை. இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா, என் மீது ஒரு பெரிய ஒரு விமர்சனம். நாங்கள்லாம் இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அடையாளப்படுத்தி ஜெயராமன் இருக்காரு, அருள் இருக்காரு, இவங்கெல்லாம் மருத்துவரையாக தான் உருவாக்கினார். இன்றைக்கும் மருத்துவரையான்னு தான் சொல்கிறோம். அவரை என்றைக்கும் நாங்கள் வந்து தவறாக சொல்லலாம். அவருக்கு ஏதாவது தப்பு நடந்தாலும் நாங்கள் வந்து வருத்தப்படுறோம். ஆனால் நான் அவரை அவர் பேரை சொல்லிட்டேன், அவர் அவமதியாரையை பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு தகவல் அவர்கிட்ட சொல்லி அதன் மூலமாக இன்றைக்கும் ஐயா வந்து குழந்தை மாதிரி நான் வளர்த்த பிள்ளைங்கள்லாம் என் பேரை சொல்லி திட்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன சொன்னாலும் அதை அப்படியே திருப்பி சொல்கிறார். நான் கேட்டேன், நான் ஐயா அவர்களை சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் காமிங்க. இன்னி வரைக்கும் காட்டலையா? இது எதிர்காலத்திலும் அவர்களால் காட்ட முடியாது. அதனால் சொல்கிறோம், நாங்கள் என்னென்னா ஒரு உண்மை இல்லாத விஷயங்களை அவரிடம் சொல்வது என்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அங்கே நடந்தது. அதாவதுங்க, அந்த எம்பி பதவியும் அமைச்சர் பதவியும் கொடுக்கிற சூழலில் அருகில் இருந்தவர்கள் நாங்கள். அதற்கு முன்பாக நாங்கள் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தவர்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிகள் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு அன்புமணியனுடைய ஆற்றலையும் அவருடைய செயல்திறனையும் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு எல்லோரும் முடிவு செய்து அந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே அவர் பசுமை தாயகத்தினுடைய தலைவராக, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் தலைவராக இருந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். பொது வாழ்க்கையில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் அந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்றைக்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தருணத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இது வந்து அரசியல் வந்துருச்சு, குடும்பம், அவங்க அக்கா இப்படி பேசுறதுனால நாங்கள் அதிகமாக சில விஷயங்களை இன்னும் விரிவாக எங்களால் பேச முடியாது, பேசக்கூடாது.